பைபிள் குவிஸ் சீசன் 6 ஐந்தாம் நாள் கேள்விகள். 1. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில், இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சியும் கொள்ளை நோயும் உண்டாகும், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உபதேசித்தாரே, அது எந்த மலை? 2. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ராபோஜனம் முடித்த பின்பு ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு ஒரு மலைக்கு சென்றார்களே, அது எந்த மலை? 3ஆம் கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக நாட்கள் ஒரு மலையில் தங்கி வந்தார் என்று வேதம் கூறுகிறது, அது எந்த மலை? 4ஆம் கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் சீஷர்களுக்கு உபதேசித்தார், பிற்பாடு ஒரு மலையிலிருந்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது எந்த மலை? இந்த 4 கேள்விகளுக்குமான சரியான பதிலை தேடி கண்டுபிடிப்பதற்கு சில க்ளூவை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் மற்றும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலையும் அதனோடு வேத ஆதாரத்தையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்க. நம்முடைய பைபிள் குவிஸ் 6 மாதங்களாக செயல்பட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மில் பலர் கடந்த மாதத்தின் கேள்விகளுக்கும் சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த மாதமோ டிசம்பர் மாதமோ நீங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்படி பங்கு பெற்று சரியான பதிலை வேதத்தை ஆராய்ந்து அனுப்புகிறவர்களுக்கு நாங்கள் குழுவாக சேர்ந்து ஒரு அழகான பரிசை, சரியான பரிசை அனுப்பி வைக்க திட்டமிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக பங்கு பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.